தராவீஹ் தொழுகையின் சிறப்பு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏராளமான சிறப்புகள் கொண்ட புனித ரமலான் மாதத்திலே தொழக்கூடிய இரவு நேர தொழுகை தராவீஹ் தொழுகை. அதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தராவீஹ் தொழுகையை ஜமாஅத்தாக தொழச் சொல்ல காரணம் என்னிடமிருந்து கேட்ட ஒரு ஹதீஸ் என்று சொல்லி பின்வரும் அந்த ஹதீஸையும் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அவர்கள் கூறுவதை நான் கேட்டிருக்கின்றேன். அல்லாஹுவிற்கு அர்ஷை சுற்றியும் வெளிச்சம் கொண்டு நிர்மிக்கப்பட்ட ஹலரத்துல் குதுஸ் என்று சொல்லக்கூடிய ஓர் இடம் இருக்கிறது. அங்கு ஒரு நிமிடம் கூட தளராமல் அல்லாஹுவிற்கு இபாதத் செய்யக்கூடிய வணங்கக்கூடிய மலக்குகள் அங்கே இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மலக்குகளுடைய எண்ணிக்கையை அல்லாஹுவிற்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அந்த அளவிற்கு அந்த இடத்திலே மலக்குகள் அல்லாஹுவிற்கு இபாதத்துகள் செய்து கொண்டிருப்பார்கள். புனித ரமலான் மாதம் வந்துவிட்டால் இரவுகளில் அவர்கள் அந்த மலக்குகள் அல்லாஹுவிடம் சம்மதம் கேட்பார்களாம். பூமியிலே இறங்கி வருவார்கள். சம்மதம் கேட்டு பூமியிலே இறங்கி வந்து முஹம்மதியா சமூகத்தாருடன் தராவீஹ் தொழுகையிலே பங்கேற்பார்கள். அவர்கள் நம்மை தொட்டாலோ, நாம் தொழுகும்போது சொஃபில் நிற்கும்போது நமக்கு தெரியாமல் நம்ம மலக்குகள் இருப்பாங்க, அவர்களை நாம் தொட்டாலோ அல்லது மலக்குகள் நம்மை தொட்டாலோ சைத சஆதத்தன் லா இஷ்கா பஅதஹா அபதா, வெற்றியாளர்களை ஆகிவிடுவோம், வெற்றியாளருடைய கூட்டத்தில். அதற்கு பிறகு நாம் தோற்க மாட்டோம். இந்த செய்தியை, சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை அலி ரலியல்லாஹு அன்ஹு இடமிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நஹ்னு அஹக்கு பிஹாதா, இதற்கு நாங்கள் தான் உரிமையானவர்கள், அதிகம் கடமைப்பட்டவர்கள் என்று சொல்லி மக்கள் அனைவரையும் தராவீஹ் தொழுகுவதற்கு, ஒரு சேராக ஜமாத்தாக தொழுகுவதற்கு, இதற்கு பிறகு இந்த ஹதீஸ் கேட்டதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களை தராவிற்காக ஒருமித்து கூட்டவும் அதை நிலைநிறுத்தவும் செய்தார்கள்.